மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது கார்டனில் வந்து எதுவும் நம்ம வைக்க போகிறதில்ல. மழைக்கு அப்புறம் இந்த கார்டனை பார்க்குறதே இல்லை நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எது பண்ணாலுமே இப்போ கொஞ்சம் வெயில் காயுது, உடனே மழை அடிச்சிருது. அதனால் எதுவுமே பண்ணாமல் மருந்து கூட அடிக்காமல் விட்டுருக்குறேன். இப்போ தான் வந்து மல்லி, செம்பருத்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து செடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதமா, ஆமாம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதனால் எந்த செடிக்கும் என்னால் மருந்து அடிக்க முடியல. அதனால் பூச்சி வந்திருக்கு. இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த தொட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, அதில் எல்லாமே செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோகோபிட் வந்து ஒரு 10 வாங்கியிருக்கேன். 3 மூட்டை செம்மண்ணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் 1 மூட்டையும் வாங்கியிருக்கேன். இந்த எல்லா தொட்டியும் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விதைகள்லாம் சிலதெல்லாம் வந்து நம்ம போட்டு எடுத்து நட்டு வைக்கணும். அந்த மாதிரி உள்ள செடிங்க மட்டும் இப்போ முடிஞ்சால் நம்ம வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மண் கலவையை ஃபஸ்ட்டு வந்து போட்டு நல்லா வந்து ஊற வச்சுருவோம். ஒரு 2 நாள் ஊறினதுக்கப்புறம் நம்ம செடி வைக்க ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே நான் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கே பற்ற ராஜேஷ் கிட்ட தான் வாங்கினேன். இப்போ வந்து நான் அவர்கிட்ட தான் வாங்குகிறேன். அவர்கிட்டையும் கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கியிருக்கேன். இதில் வந்து கத்திரிக்காய், அப்புறம் பீன்ஸு வந்து அவர்கிட்ட வாங்கினப்போ சூப்பராக வளர்ந்துருந்தது. அதனால் இந்த தடவையும் பீன்ஸு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். மேலே இருக்கிற வெண்டைக்காய் செடியெல்லாம் கூட கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அது எல்லாமே மண் மாற்றிட்டு மறுபடியும் நம்ம புதுசாக எல்லா செடியுமே வைப்போம். இந்த சீசனில் நம்ம வச்சோம் அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி தைலெல்லாம் வந்து நமக்கு நல்லா கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் சொரக்காய் இந்த மாதிரி காய்க்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் இது எல்லாமே ரெடி பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோகோபிட்டை போட்டு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வந்து அந்த வெங்காய தோலெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வாடை வரதான் செய்யும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா வாடை வராது. ஓல்ஸ் மொட்டை போட்டு விட்டோம்னா, அதனால் அது இந்த கலவையோடு அது மேலே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக நமக்கு உரம் போட்ட மண்ணே ரெடி ஆகிடும். ஆல்ரெடி இருந்த வீட்டாண்ட கொஞ்சம் மண்ணெல்லாம் வெளியே தான் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ வந்து ரொம்ப வெயிட் ஏற்ற வேணாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கோகோபிட் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் மண்ணும் கொஞ்சம் கூட கலந்து நம்ம போடுவோம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வாட்டி கீரை செடி எல்லாமே வைக்கலான் இருக்கிறேன். வாங்க இப்போ மண் கலவையே ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிடுவோம். இந்த பக்கெட் எல்லாமே நல்லா நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மண் கலவை ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த கோகோபிட்டை போட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி கோகோபிட்டு போட்டு ஊற வைக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த மாதிரி மண் கலவை ரெடி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து சூப்பராக வளரும். பாருங்கள், ஆல்ரெடி பூண்டு தோல், அதுக்கப்புறம் பார்த்தா வெங்காயத்தோல் அதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து அதோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கெட் எல்லாமே கொஞ்சம் கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது கெமிக்கல் இருந்தால் செடி வந்து வளராது. ஆனால் நான் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மண் 2 நாள் கழித்து தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த வாட்டி நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நார்மல் மண்ணும் நமக்கு வேணும், அதுவும் போட்டு கலக்கணும். அதனால் இதை கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டேன். உள்ளே வந்து லைட்டாக இருக்குது. நம்ம மண் போட்டுட்டு செடியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பெயிண்ட் பண்ணிடலாம். நம்ம பெயிண்ட் பண்ணால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கழுவி எடுத்துடுறேன். இப்போ கோகோபிட் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டேன். அது மேலே நார்மல் மண் வந்து ஒரு 5-6 மூட்டை கொட்டுறேன். இப்போ அதுக்கு மேலே 3 மூட்டை வந்து செம்மண் கலந்துக்கலாம். 25 கிலோ வந்து நம்ம மண்புழு உரம் அது மேலேயே போட்டுக்கலாம். நல்லா வந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரேலாம் வந்து ஹோல்ஸ்லாம் வந்து அப்பா போட்டு கொடுத்தாரு. அப்புறம் மண் வந்து கலந்து அப்பாவும் ரமேஷும் கொண்டு வந்து மேலே பாவம் கஷ்டப்பட்டு ஏற்றுனாங்க. மேலே ஏற்றவே முடியல, எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ ஒரு 2 நாள் இந்த மண் வந்து நல்லா காற்றாரட்டும். காற்றாடின பிறகு நம்ம வந்து இருக்கிற விதையெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். அதுவும் மழை இல்லாமல் மழை இருந்தாக்கா கஷ்டம். இதுவும் பூச்சடிச்சிருச்சு. இதை வந்து இந்த செடியை எடுத்துட வேண்டியது தான். பீன்ஸு செடி, நல்லா பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் தான் காய்ச்சிட்டு இருந்த ஒரு செடியில். பாருங்கள், மண் கலவை போடுற அன்னைக்கு பயங்கர டைட்டான வேலை எல்லாருக்குமே வந்துடுது. பயங்கரமாக கை கால்லாம் வலிக்க தான் ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறது, நம்ம வந்து தோட்டம் வைக்கணும், மாடி தோட்டம் வைக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம விதையெல்லாம் போடுவோம். விதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு மண் கலவை எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மெத்தடில் நம்ம போட்டோன்னா மாடியில் வந்து செடி வைக்கிறதுக்கு வெயிட் இல்லாமல் அழகாக வச்சிடலாம். அதனால தான் நான் இப்போ வந்து மாடியில் செடி வைக்கிற தொட்டு தான் நான் வந்து கோகோபிட்டெல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். முன்னாடியெல்லாம் வெறும் மண் வச்சே நான் வச்சிருவேன். நம்ம முதல் இருந்த வீட்லேயும் கோகோபிட்டு வாங்கி கலந்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கும். நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மாடி தோட்டமும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.